சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/3/2024 திங்கட்கிழமை, மாசி மாதம் 21ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 8:49 வரை. அதன் பிறகு நவமி திதி. கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை 4:21 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் அல்லது சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து அல்லது ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பகை வெல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்தில் இன்றைக்கு கேது மிக வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்திற்கு மாறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 6, 11ஆம் இடங்கள் எப்பொழுதெல்லாம் வலுப்பெறுதோ அப்போதெல்லாம் எதிர்ப்புகள் விலகணுன்றது ஒரு விதிங்க. தேவையில்லாமல் நம்மளை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பொறாம காரணமாக. நமக்கு இருக்கிறது இவருக்கு இல்லையே, இவர் கொஞ்சம் அறிவாக செயல்படுறாரு, நம்ம இந்த மாதிரி செயல்பட முடியலையே, இவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, இவருக்கு மட்டும் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதே, இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால நம்மளை ஒரு மாதிரியாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையுமே இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் அடையாளம் கண்டு அவர்களை அப்படியே ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருடைய பேச்சை, சிலருடைய நடவடிக்கைகளை இன்றைக்கு குடும்பம் மற்றும் வேலை, தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்வீர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படிங்கிறது இன்றைக்கு ராசி பலனுடைய சிறப்பு செய்தியாக இருக்கும். தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கு ஒரு நிறைவான நிம்மதியான சூழல். வாரத்தின் ஆரம்ப நாளாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக போவதற்குரிய அற்புதமான நல்ல சூழல். வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு. சொல்கிறது பலிக்கும், செயல்திறன் நல்லாயிருக்கும், ஒரு ஊக்கத்தோட புத்துணர்ச்சியாக நீங்கள் செயல்படுற நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய யோகாதிபதியாகிய புதனும் அந்த புதனுடைய வீட்டில் கேதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க. சிலருக்கு இன்றைக்கு அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள் மூலமான ஒரு தொடர்பு ஏற்படும். வேறு மொழிக்கு பேசுகிறவங்க, வேறு இனத்திற்காரர்கள், வேறு மாநிலத்திற்காரர்கள், வேறு நாட்டுக்காரர்களுடைய ஒரு நிலையில் உங்களுக்கு அவங்க உதவி செய்கிறதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே மாறக்கூடிய சில நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்குது. இதனால் வரைக்கும் எதை சந்தேகப்பட்டு ஒன்றை செய்ய முடியாமல் இருந்தீர்களோ அதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய, போதும் இதை சந்தேகப்பட்டது, இனிமேல் இதை நம்பலாம் என்கின்ற ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளின் மீது இன்றைக்கு பாசம் பெரியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். குழந்தைகளை பற்றி தப்பாக நினச்சிட்டோமே என்கின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வுகள் கூட இன்றைக்கு ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு உண்டு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது ஒரு நம்பிக்கை வருவதும் அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வருவதும் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கிய செய்தியாகவே ராசிபலன் அமைப்புகளில் சொல்லிடலாம். அதே போலவே உலோகம், பாத்திரங்கள் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பாத்திர உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பயணம் வரக்கூடிய நல்ல நாள். அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல சிறிய பயணமோ நீண்ட பயணமோ ஒரு நிலையில் இன்றைக்கு பயணங்கள் வரும். இந்த பயணங்களின் மூலமாக ஒரு நன்மைகள் இருக்கும். பயணத்தின் போதே யாராவது ஒருவருடைய அறிமுகம் அல்லது அந்த இடத்துல போய் சேர்ந்த உடனே ஒரு நிலையில் எதற்காக வந்தோமோ அது அப்படியே நடந்து விடக்கூடிய ஒரு சூழல். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தொழிலில் உதவி பண்ணக்கூடிய, வேலையில் உதவி பண்ணக்கூடிய அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ஒருவருடைய சம்மதம் கேட்பதற்காக நேரில் போகிறோம் என்கின்ற ஒரு நேரில் போய் பார்க்கக்கூடிய, தூரமாக பயணம் செய்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு அப்படியே முழுமையாக 100% உங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்களும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். சிலருக்கு ஆன்மீக பயணங்களும் இருக்கலாம். தெற்கு நோக்கிய பயணம்னு சொல்லுவேன். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல், கொஞ்சம் தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகள், மையங்களின் மீது ஈடுபாடுகள் வருவது, அதில் போய் உறுப்பினராக சேரக்கூடிய சில அமைப்புகள் என மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக
இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் என்பது வீடு அல்லது தொழில் அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் வியாபார அமைப்புகளில் சிறிய மாற்றங்களின் மூலமாக யோகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலேயும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு சில விஷயங்கள் ஒரு தடையாக போவது மாதிரியான ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு சிறிய சரிவு ஏற்பட்டு அதற்கு பிறகு நல்லவைகள் ஏற்படக்கூடிய இன்றைக்கி நடக்கக்கூடியது இப்போவே ஒரு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் இதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிக்க உற்சாகமான நாளாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அண்ணன் தம்பிகளுடைய தயவுகளை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தின வாழ்வுக்கே ஒரு நிலையில் ஒரு பெட்ரோல் போடுறதுக்கே அண்ணங்கிட்ட தான் காசு வாங்க வேண்டியிருக்கு, தம்பிகிட்ட தான் காசு வாங்க வேண்டியிருக்கு, அக்கால் தங்கைகளிடம்தான் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது போல சகோதர உதவிகளின் மூலமாக ஒரு தனித்திருக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்தே நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்கிற அளவிற்கு ஒரு சம்பளம் வரக்கூடிய துறை அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் போன்றவைகள் நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவு வரக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணவரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த இடத்துல பணம் கையிலேயே கிடைக்கக்கூடிய நாள். முழுசாக கூட கிடைக்கலங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைச்சது. 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தார். பரவாயில்லை, மிச்ச பணத்தையாவது எப்போதாவது வாங்கி கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆகவே கொடுத்த இடத்துல பணம் ஓரளவிற்கு சேதமில்லாமல் திரும்பி வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் வரவே இல்லை பார்த்தீங்களா? பிஎஃப் வரல, கிராஜுவிட்டி வரல, ஒரு பென்ஷனே இன்னும் ஒரு சிக்கல்களில் இருக்குது. 60 வயது கடந்தும் இதை இப்படி ஒரு சீராக்கி கொள்ள முடியல நிலைமையில நான் இருக்கிறேன், நடையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு சாதகமாக யாரோ ஒருவருடைய கையெழுத்துக்காக நிற்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது அவர் உங்கள் மீது அப்படியே மனமிறங்கி உங்களுக்கு கையெழுத்து போட்டு அதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு சகலத்திலும் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சிம்மத்திற்கு இப்போது வளர்பிறை காலம் அப்படிங்கிறத அடிக்கடி சில இடங்களில் சொல்லிக்கிட்டு வர்றேன். இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனை நிலைமைகளிலும் வெளிநாட்டு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் வெளிநாட்டிற்கு போக முடியாமல் முயற்சிகளை கைவிட்டவர்கள் அனைவருக்குமே புதிய முயற்சிகள், புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்களின் மூலமாக ஒரு அழைப்பு வந்து அந்த அழைப்பை ஏன் ஏற்கக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவுகள், அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன், சரி போகலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கால்நடை தீவனம் மற்றும் வளர்ப்பு பிராணிகளுக்கான மருந்தகம் போன்றவைகளை வைத்திருக்கக்கூடிய பெட் கிளினிக்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான வளர்ப்பு பிராணிகளுக்கான ஒரு மருந்தகங்கள் நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே விவசாய பெருமக்களுக்கு இன்றிலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், விளை பொருட்கள் அனைத்திற்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விலைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இது ஒரு சிறப்பு நல்ல நாள். கணவரிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை விலகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நிலைமை, அலுவலகத்திலையும் வேலை செய்கிறேன் வீட்டிலையும் வேலை செய்கிறேன் என்கின்ற ஒரு இரட்டை நிலைமை மாறக்கூடிய அமைப்பில் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிக்கனமாக இருக்க முடியாது. ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு பணத்தை இன்றைக்கு நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் இந்த வாரத்திலேயே ஏதேனும் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், வீட்டு மனை வாங்குதல், ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்து முடிக்க முடியாமல் இருந்த விஷயத்துக்கு திடீர்னு பண வரவு கிடச்சி இன்றைக்கோ இந்த வாரத்திலேயோ முடிச்சிடலாம் என்ற அவருக்கு தகவல் சொல்லி அதை முடித்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செலவு செய்தாலும் இன்றைக்கு ஒரு மன திருப்தி துலா ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும்.
எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய இடம். இன்றைக்கு ஒரு 5 லட்சத்திற்கு இந்த இடத்தை வாங்கினால் நாளைக்கு 50 லட்சத்திற்கு முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதாவது விரயமானாலும் அது ஒரு நிலையில் எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்திற்கோ நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கோ தேவையான வகையில் ஒரு பொருளாக மாறக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். மேற்கு நாடுகளில், அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து இன்றைக்கு நல்ல பொருள் உதவி வரக்கூடிய, பணம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக தட்டி தட்டி போயிருந்த ஒரு சில விஷயங்கள், அல்லது இன்றைக்கு எதிர்பாராமல் அவர்கள் பண உதவி செய்யக்கூடிய அமைப்பு என ஒரு நிலையில் வரவும் செலவும் இரண்டும் இருக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். அண்ணன் தம்பி உறவு ஏற்கனவே கசந்து போயிருந்த நிலைமைகளில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு மூத்தவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு நடவடிக்கைகளால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், நான் வழக்கு போடலைங்க, என் மேலே தேவையில்லாமல் பொறாமையின் காரணமாக இவர் வழக்கு போட்டிருக்கிறார், அல்லது ஒரு சிறிய கடன் அட்டை தொந்தரவுகளினால் நான் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய நண்பருக்கு கடன் வாங்கி கொடுத்தேன், நான் வாங்கவே இல்லை, ஷியூரிட்டி கையெழுத்து மட்டும்தான் போட்டேன், என்னுடைய கிரெடிட் கார்டை மட்டும்தான் கொடுத்தேன், ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகளால் துன்புறுத்தல்களை அடைந்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு சில நிலைகளில் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, ஜெயித்து விட முடியும் அல்லது சமாதானமாக போய்விட முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய வாரத்தின் ஆரம்ப முதன்மை நாளாக, சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு அண்ணன் அக்கால் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அக்காளுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை, அண்ணனுடைய ஆரோக்கியம் நன்றாக இல்லை, அல்லது அவர்கள் இது போன்றவர்கள் நம்மை சற்று மதிக்க மாட்டேன் என்கிறார்கள், நம்முடைய திறமையை அவர்கள் அங்கீகாரம் செய்வதில்லை என்பது போன்ற மனதிற்குள் வெளிப்படுத்த முடியாத எண்ணங்களை இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய மனம் போலவே சில நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற ஏதாவது ஒன்று இன்றைக்கி அலுவலகத்தில், தொழிலில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றமுள்ள நாளுங்க இது. தொழில் போட்டிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறேன், ஆனால் பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்கின்ற அளவில் பெரிய அளவில் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல நான் தான் முதன்மை, என்னுடைய மோனாப்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய நான் தான் இங்கே முதன்மையாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் போல இருக்குது. உலகத்தோடு ஒட்டி போக வேண்டிய சில போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்வது, ஏது செய்வது என்பது மாதிரியான ஒரு வியாபார அமைப்புகளில் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்லவைகள். அப்படி ஒன்றும் கீழே நீங்கள் போயிட மாட்டீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து மேலே வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையும், அதற்கேற்ற ஆட்கள் அறிமுகம், அதற்கேற்ற சம்பவங்களும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த தொழில் போனால் இன்னொரு தொழிலை நம்ம செய்து கொள்ளலாம், இந்த தொழில் தான் நமக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும், குடும்பம் அப்படி ஒன்றும் சிரமத்தில் சிக்கிவிடாது, ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று செஞ்சோம்னா கூட நம்ம கீழே போயிட மாட்டோம் என்பது மாதிரியான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல தன்னம்பிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்படக்கூடிய யோக நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் இன்றைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல, நல்ல எல்லா மருத்துவமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அப்படி ஒன்றும் சரியாக வரல என்பவர்களுக்கு நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஒரு பெரிய ஒரு குருவுக்கு சமமான ஒரு பெரிய மனிதருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளமை காலத்திலிருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னி வரைக்கும் 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை நான் வைக்கவே இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, கடந்த 2-3 வருடங்களாக கடுமையான தொல்லைகளை அனுபவித்து விட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பிற்பகுதி வாழ்க்கையாவது, இனிமேல் வாழப்போகின்ற ஒரு 20-30 வருட வாழ்க்கையாவது நன்றாக இருப்பதற்கான ஒரு அமைப்புகள், ஒரு ஆரம்பங்கள், ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். எல்லா நிலைகளிலும் தெய்வம் இனிமேல் நமக்கு கை கொடுக்கும் என்கின்ற ஒரு மன துணிவு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதை செய்யலாமா அதை செய்யலாமன்ற குழப்பம் இன்றிலிருந்தே தீரப்போகிறது. எதை செய்தாலும் நாம் கரெக்டாக நம்ம உறுதியாக அதில் செய்வோம், அதனால நமக்கு சரிவுகள் வந்துடாது, இனிமேல் எழுந்து மீண்டு வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு.
பணம் வரும், ஆனால் வெளியில் தான் சொல்ல முடியாது. அதாவது பிறருடைய கண்பட்டு விடுமோ என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எப்படி இந்த பணம் வந்தது என்பதை வீட்டிற்கே சொல்லாமல் மறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் முழுக்கவே இந்த பலன் உண்டு. ஏதாவது ஒரு நிலையில் பணப்பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள், கடன் தொல்லைகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களுக்கு இவர் உதவி செய்வாரா என்கின்ற சந்தேகத்தில் இருந்தவருக்கு, இவரெலாம் நமக்கு உதவியே செய்ய மாட்டார், இந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு பணமே கிடைக்காது, இந்த வேலை நமக்கு ஒத்து வராது, இந்த தொழிலில் பணம் சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி இது நமக்கு சரி வராது என்கின்ற எண்ணத்தில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அந்த இடத்திலிருந்து எதிர்பாராத மனமாற்றம், எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராத பணவரவு போன்ற ஏதோ ஒன்று எதிர்பாராது நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இது ஒரு முதன்மை நாளாக இருக்கும். இந்த வாரத்தின் சனிக்கிழமைக்குள்ளேயே இப்பொழுது நான் சொன்ன சில நிலைகளில் ஒரு மாற்றங்களின் மூலமாக ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சொல்லிடுவேன். சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இப்போது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கிறீங்க. ஜான் ஏறுனா முளம் வலுக்குகிறது என்பதுதான். அதுவும் குறிப்பாக 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைஞர்களின் நிலைமை, அவைகள் அத்தனையும் நல்லபடியாக மாறுவதற்கான முதன்மை நல்ல நாள் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய நல்ல நாள், காதல் வரக்கூடிய நாள், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசிக்கக்கூடிய நாளாகவும், நட்புகள் இன்றைக்கு உறவுகளாக மாறக்கூடிய, ஒரு திருமணம் ஆகாத பருவத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தர் இருவர் இன்றைக்கு மனம் விட்டு பேசிக்கொள்ளக்கூடிய, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்புகளின் மூலமான சில முன்னேற்றங்கள், உயர்வுகள் இருக்கும். நண்பர்களால் சிலருக்கு இன்றைக்கு ஆதாயம், அதிலும் குறிப்பாக அந்நிய மொழி பேசக்கூடியவர், ஏதாவது ஒரு வகையில் வேறுபாடு இருக்கக்கூடியவரால் இன்றைக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கும். உங்களுடைய மதத்துக்காரர் இல்லாமல் இன்னொரு மதத்துக்காரர், மொழி பேசாதவர், நீங்கள் தமிழ் பேசுவதாக இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வேற்றுமொழி பேசக்கூடிய நண்பர், வேற்று மாநிலத்தை வேற்று நாட்டைச் சேர்ந்தவரின் மூலமாக இன்றைக்கு ஒரு தொழில் துறை முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை மாற்றம், வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய அமைப்பு. இவரை நம்பினா ஓரளவுக்கு நமக்கு வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும், இவர் நம்மை கைவிட மாட்டார், கை கொடுத்து நம்மை தூக்கி விட்டு முன்னேற்றுவார் என்கின்ற ஒருவரை பார்த்து ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளையவர்களின் திருநாள்னு சொல்லிடுவேன். எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு ஈர்ப்புகள் வரக்கூடிய தன்மை, டக்குன்னு ஒரு வார்த்தையில் சிலருடைய மனத்தை கவரக்கூடிய தன்மை இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாள் இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்னன்னு பார்த்தா, ஐயா, அடிக்கடி நம்மளுடைய விளக்க பகுதியிலையும் சரி ராசி பலன் பகுதியிலையும் சரி பெருங்கோணம் பெருங்கேந்திரம்ன்ற ஒரு வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறீங்க. 9, 10ஆம் இடங்களே அப்படி சொல்கிறீங்க அப்படின்றது தெரியுது. அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்றத இன்றைக்கு விளக்கி சொல்ல முடியுமான்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே பெரிய ஒன்று நம்ம எப்பவுமே கண்ணை கவருகின்ற ஒன்றாகத்தானே இருக்கும். தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்குவோம். உலகத்திலே மிகப்பெரிய கோயில், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்னு சொல்கிறோம். ஒரு பெரியவர்களை பார்த்தால் ஒரு மதிப்பு தோன்றுகிறது. பெரிய ஒன்று நம்முடைய கவனத்தை, ஒரு மலையே பெரியதாக இருக்கிறது, நம்ம சின்ன ஆளாக இருக்கிறோம், மலைக்கு நேராக போய் பார்த்த உடனே ஒரு பெரிய கட்டடத்தையோ பெரிய மலை போன்ற அமைப்புகளையோ பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் ஈர்க்கப்படுகிறோம் இல்லையா? இதைத்தாங்க நாங்களும் ஜோதிடத்தில் அந்த கோண கேந்திரம் என்கின்ற பெருங்கோண கேந்திரம்னு சொல்கிறோம். அதாவது 1, 4, 7, 10 என்பது கேந்திரம். இதில் அந்த 10ஆம் நம்பர்ன்றது பெருசாக இருக்குதா, அந்த 10ஆம் நம்பரை தான் நான் பெருங்கேந்திரம்னு சொல்கிறேன். 1, 5, 9 என்பது கோணம். இதில் அந்த 9ஆம் நம்பர் பெரிதாக இருக்கிறது இல்லையா, இதைத்தான் பெருங்கோணம் என்று சொல்லுகிறேன். ஆகவே பெரிய ஒன்று தன்னை அறியாமல் மற்றதை ஈர்க்கும் என்பதன் அடிப்படையில் இந்த பெருங்கோணம் என்கின்ற 9ஆம் வீடு, பெருங்கோணம் என்கின்ற 9ஆம் அதிபதி, அந்த கோணத்தின் அதிபதி, பெருங்கேந்திரம் என்கின்ற 10ஆம் வீடு, அதனுடைய அதிபதி மிகப்பெரிய நல்ல பலன்களை எப்போதுமே அந்த ஜாதகருக்கு செய்பவராக இருக்கிறார்கள். உங்கள் ஜாதகத்தில் 9க்குடையவர் யார், 10க்குடையவர் யார், இந்த 9 தான் பெருங்கோணம், 10 தான் பெருங்கேந்திரம். இவர்கள் யார் என்பதை பார்த்துட்டு அவர்களுக்குடைய எந்த விதமான நட்பு அமைப்புகள் இருக்கிறது, எப்போதுமே கோணாதிபதி லக்னாதிபதிக்கு நண்பராக வருவார். அந்த அமைப்பின் அடிப்படையிலையும் அவருடைய தசா புக்தி அமைப்புகள் நல்ல நிலையில் வரும் பொழுது, சிறப்பாக ஒரு 30 வயதுகளில் வரும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய தர்மகர்மாதிபதி யோகம்னு இதை தாங்க சொல்கிறோம். தொழில் அமைப்புகளில் வேலை நிலைகளில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மனிதன் ஒரு 30 வயதிற்கு பிறகு 25 வயதிற்கு பிறகு நிலைத்த வேலை தொழில் அமைப்புகளை வைத்துத்தான் அவனுக்கு அதையொட்டி குடும்பம் போன்றவைகள், கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் ஏற்படுகிறது இல்லையா?
எங்கே ஒரு இடத்துல நல்ல ஸ்டாண்டர்டாக பிழைக்கிறீங்களோ, எதில் ஒன்றில் சிக்கனை பிடித்துக் கொள்கிறீர்களோ அதில் தானே உங்களுடைய ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிற மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்றைக்கி அதே ஒரு இதாக தானே வந்துருச்சு. ஆணும் பெண்ணும் இன்றைக்கு ஒரே இடத்தில் உழைக்கக்கூடிய தன்மைகள் வந்து விட்டதற்கு பிறகு எங்கே எப்படி நல்ல விதத்தில் பொருள் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் குடும்ப வாழ்க்கை அமைகிறது. இதை சுட்டி காட்டுவது இந்த பெருங்கோணம் என்கின்ற 9ஆம் அதிபதியும் கேந்திராதிபதியும் ஆகிய 10ஆம் அதிபதி. தர்ம கர்மாதிபதிகள் ஒருவருக்கொருவர் வலுத்திருக்கும் பொழுது 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே இருக்கும்போது இருவரும் பரிவர்த்தனை என்கின்ற நிலைமையில் தத்தம் வீடுகளை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அல்லது 2 பேருமே அந்த வீடுகளுக்கு நேர் எதிரே இருந்து அந்தந்த வீடுகளை பார்க்கும் பொழுது ஒருவர் இன்னொரு வீட்டை ஒருவர் இன்னொரு வீட்டை அப்படியே மாற்றி பார்த்து கொள்வது ஏதாவது ஒரு நிலையில தொடர்புன்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒரே இடத்தில் இணைந்திருந்து அங்கே குருச்சுக்கிர தொடர்புகள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதருக்கு இந்த இருவருடைய தசாபக்தி அமைப்புகள் ஒரு 23-25 வயசு அல்லது 30 வயதிற்குள் ஆரம்பிக்குமே. ஆனால் ஒரு 20 வருஷம் இவங்க 2 பேருடைய தசை ஆரம்பிக்கும். ஒரு சின்ன தசையாக இருந்தால் கூட அடுத்தடுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்ல தசைகள் ஆரம்பிக்கும் போது 50 வயது 55 வயது வரைக்கும் இந்த கோண கேந்திராதிபதிகளின் தயவினால் அவர் வாழ்க்கையில் தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் உச்சத்தில் இருப்பதைத்தான் இப்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற இந்த 9-10 கூடியவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களாக சொல்லுகிறோம். தொழில் நிலைத்தன்மையாக வேலை நிலைத்தன்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே நல்லா தானே இருக்குது. ஒரு அதிகாரம் உள்ளவர் நன்றாக இருக்கிறார், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்பவர் நன்றாக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கிய தேவையான வேலை தொழில் வியாபார அமைப்புகளை குறிக்கக்கூடிய 9-10 கூடியவர்களைத்தான் நாங்கள் பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்று சொல்லுகிறோம். இவர்கள் இருவரும் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பருவத்தில் நல்ல தசைகள் வரும்போது நன்மைகள் நடக்க வேண்டும் என்பது விதி. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.